பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா பார்வதி அக்காவை போய் இப்படி அள வச்சிட்டீங்களே, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்குங்க. என்னங்க பண்றது? ஒரு ரீசன் தான் சொன்னாங்க, அதுக்கே அக்கா போயிட்டு தேம்பி தேம்பி அழுவுறது பார்க்கும்போது நமக்கே மன கஷ்டமா இருக்கு. அந்த மன கஷ்டத்தோட இந்த ப்ரோமோல என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். ஓகே, ஸோ அதே கொஸ்டின் தான் தேர்ட் ப்ரோமோல என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதே கொஸ்டின் தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. யாரு இந்த டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்க கூடாது அப்படின்றதான் கேட்குறாரு. அதில் இவங்க மட்டும் ஜெயிக்கிறதுக்கான தகுதியே கிடையாதுன்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. எப்படி ஒரு பக்கம் வந்து கமருதீன் பாருன்றான், சுபிக்ஷா பாருன்றாங்க. இல்லை குறிப்பாக கமருதீன் பாரு சொன்னது தான் ஆச்சரியம். சுபிக்ஷா பாரு சொல்றதா விட்டுருங்க, ஆனால் கமருதீன் என்னடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சுபிக்ரா சொல்றாங்க ஒரு பாயிண்ட், வீட்டு ரூலை மதிக்கல நாங்க ஏன் மாலா பண்ணுவோம், எங்களுக்கெல்லாம் தனி சட்டம்பா, தனி ரூல்ஸ் கேட்டா நாங்க பார்வதி, நாங்க என்னைக்கு ரூல்ஸை மதிச்சிருக்கோம், விஜேஸை மதிக்க மாட்டோம், பிக் பாஸே மதிக்க மாட்டோம், வீட்டு ரூலா என்ன வீடியோ நான் மதிக்க மாட்டேன், இந்த வீட்டை மட்டும் நான் ஏன் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க தானே பாரு. ஸோ வீட்டு ரூல்ஸை மதிக்கலன்னது நியாயமான பேச்சு, கரெக்டான பேச்சு. பிக் பாஸ் ரூலையும் பெருசா மதிக்கிறது. ஆமா, மைக்கு போடணுன்ற ரூல் பெரிய ரூல் தானே, அதையும் மதிக்க மாட்டாங்க. பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே போக மாட்டாங்க. மெடிக்கல் ரூம் வாங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு போவாங்க. ஃப்ரீஸ்ல இருக்க சொன்னா பிக் பாஸ் எல்லாருக்கும் ஃப்ரீஸ், அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீஸ் கிடையாது. என்னைக்கு பிக் பாஸ் ரூலை மதிச்சிருக்காங்க, பிக் பாஸ் பேச்சு தான் கேட்டிருக்காங்க. ஆனா அவனா ஒரு டைலாக போட்டுறது, பிக் பாஸ் நான் உங்க பேச்சு கேட்கிறேன், பிக் பாஸ் நான் உங்களுக்கு நியாயமா இருப்பேன், பிக் பாஸ் உங்களுக்கும் விஜய் சேதுபதி மட்டும்தான் பிக் பாஸ் நான் கேட்பேன் அப்படின்வாங்க. ஆனா எதையுமே வாயில மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து, அதான் வாய் சவடால் மட்டும் இருக்குமே தவிர்த்து செயலில் இருக்காது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்வதியோட பொன்மொழிகளை நான் வழிமொழிகிறேன். நீங்க என்னன்னா, ஸோ நீங்க சாரிலாம் கேட்காதீங்க, அதை வந்து ஆக்ஷன்ஸ்ல ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ஆக்ஷன்ஸை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டியது தானே. ஆக்ஷன்ஸை ப்ரூவ் பண்ணி காட்டவே இல்லையே பார்வதி, அப்போ தப்பு தானே பாரு. பார்வதியோட டைலாக்கே வச்சு பார்வதியை லாக் பண்றதுல நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து திவ்யா பார்வதி. ஸோ திவ்யாவும் பார்வதி விட மாட்டாங்க, பார்வதியும் திவ்யா விட மாட்டாங்க. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லை. அதில் பார்வதி குறிப்பாக கயாஸ் பண்ணுறது, சண்டை போடுறது கரெக்டு தானே. கெய்யாஸ் யாராவது சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது கண்டிப்பாக அது பண்ணுவாங்க தான். வாலண்டரியாக வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போ, நாங்கள் கம்முன்னு இருக்கிறதுன்னு சூன்னு ஏதாவது சொல்லிட்டு போவாங்கன்னும் போது கரெக்டான பாயிண்ட் திவ்யா போட்டு முடிச்சு விட்டாப்புல. இது பண்ணாத ஆள் கிடையாது பார்வதி பண்ணுற ஆள் தான். எப்படி பண்ணாத ஆளாக இருந்தால் பரவாயில்ல, பண்ண விஷயத்த இங்கே போட்டு உடைக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ பார்வதி ஒரு 4 பேரை கமெண்ட் பண்ணா அவன் அழாமல் உட்காந்துட்டு இருக்கணும். ஆனால் இவங்க எல்லாரும் பார்வதி மேலே கமெண்ட் பண்ணா ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி ஆயிருமா என்ன? ஸோ இந்த இடத்துல சும்மா போகிற போக்கில் அப்படியே ஜாடமாடியாக பேசுறது, ஜாடியாக போடுறது, அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணுவது பார்வதி. அதில் மாற்றுக்கிறதுல திவ்யாவும் பிச்சு பின்னிட்டா. அடுத்து கனியாக்கா வராங்க. ஓகே சார், இந்த வீட்டில் அடுத்த லெவல் போகணும்னா சண்டை போட்டு தான் இருக்க முடியும். எப்படி பார்வதியோட கேம் ஸ்ட்ராட்டஜி சிம்பிளுங்க, ஒன்று சண்டை, இன்னொன்று லவ், இவ்வளோதான். இப்போ லவ் பிச்சுக்கிச்சு, அடுத்து என்ன பண்ணணும், சண்டைக்கு வரணும் இல்லையா. இந்த வீட்டில் சண்டை போட்டால் தான் அடுத்த லெவல் போகணும். ஏங்க இந்த வெஷல் வாஷிங் எதுங்க அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணணும், அதை ஆர்குமெண்ட்டே பண்ணாமல் வேலையை பண்ணிட்டு போயிருக்கலாமே, அதே ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு வெஷல் வாஷிங் டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் இருந்தது வெஷல் வாஷிங் தான். அதில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து யாரு, பார்வதி. ஏன்னா இதில் யோசிச்சு பாருங்க மக்களே, சிம்பிள் அஸ் தட். குக்கிங் டீமில் பார்வதி போனாங்கன்னா பிரச்சனை வரும், ஃப்ளோர் டீமில் பார்வதி போனால் பிரச்சனை வரும், வெசல் வாஷிங்கில் பார்வதி போனால் பிரச்சனை வரும். எந்த டீம்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கோ அந்த டீம்லேயும். ஏன் பாத்ரூம் டீமில் இருக்கும்போது வியானா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு, பாத்ரூமில் ஒழுங்காக க்ளீன் பண்ணலன்ற மாதிரி. ஸோ எந்த டீம் போனாலும் பார்வதிக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட்டு. பிரச்சனையும் பார்வதியும் இணை பிரியாத ஒன்று. அதில் கரெக்டாக கனியக்கா போட்டு முடிச்சுட்டாங்க. அடுத்த லெவல் போனால் சண்டை போட்டால் தான் இருக்க முடியும். சண்டை தான் முக்கியத்துவம், சண்டை தான் வெளியே தெரியும். ஸோ சண்டை போட்டால் வீட்டுக்குள்ளே ஹைலைட்டாக தெரியும், பேசு பொருளாக ஆகும். அந்த சண்டையினால வெளியே காட்டப்படும். வெளியே இது வந்து கட் பண்ணி தூக்க முடியாது, ப்ரோமோல போடலாம், எல்லாத்துலேயும் போடலாம். நாங்கள் சண்டை போடுவோம், சண்டை போட்டு ஹைலைட் ஆகும்ன்றது பார்வதி வாய்மொழியமாக பார்வதியோட பொன்மொழிகள். அதே பல இடங்களில் சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க, எஃப்ஜே சொல்லியிருக்காப்புல, இப்போ கனி சொல்றாங்க. அதில் மாற்றுக்கிறதுல இது பார்வதி சொன்ன டைலாக் தானே அவங்க சொல்றாங்க. பார்வதி சொல்லாத ஒண்ணுமே சொல்லலையே, பார்வதி சொன்னது தானே கரெக்ட். அடுத்து கமருதீன். ஸோ வேலைகளை ஈடுபாடோட செய்ய மாட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. போன வாரம் பிரச்சனை, வேலை சொன்னா எங்க செய்யறது, 5 மினிட்ஸ் கமருதீன், 10 மினிட்ஸ் சுபிக்ஷா, 15 மினிட்ஸ் சபரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒரு பாயிண்ட் தான் போட்டு முடிக்கிறாப்புல. ஸோ வேலையை வந்து ஈடுபாடோட செய்யறது கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட். கேமை ஸ்போர்ட்டிவா எடுக்க மாட்டாங்க. எப்பா இதெல்லாம் போன வாரம் அரோரா சொன்ன பாயிண்ட்பா. கமருதீன் கேமை ஸ்போர்ட்டிவா எடுக்க மாட்டாங்க, தோல்வியை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி பார்வதியை ஒட்டுமொத்த கேமையும் முடிச்சு விட்டீங்களாடா 4 பேர் வந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
ஸோ பார்வதியை ஈடுபாடா வேலை செய்யறது இல்லை. நீங்க எது இருந்தாலும் அவங்களே ஒத்துப்பாங்க. நான் முரடு பிடிப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வேலை செய்வேன்ட்டு. ஸோ அதை நீங்க இதை கேள்வி கேட்காம செஞ்சா இந்த பிரச்சனையும் உங்க மேல வராது. கேள்வி கேட்கறதால தான் இந்த பிரச்சனை வருது. அதுக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்றதான் பாயிண்ட். அடுத்து கேம்ஸ் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தவங்க ஜெயிஸ்டா போதும் அதை எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கமருதீன் பார்வதிக்கு எதிராக ஜெயிச்ச வெற்றியே பார்வதியால செலிப்ரேட் பண்ண முடியல, அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போக முடியல, அதை ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காமிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட். தோல்வி அக்செப்ட் பண்ண முடியாதுன்றதையும் பெரிய எக்ஸாம்பிள் தான். அதை அவங்க ஒழுங்கா பண்ணலனாலும் ஸ்போர்ட்டிவா எடுக்க மாட்டாங்க. ஓகே, அதை எடுத்துக்காம மற்றவங்க மேல பிளேமோ போட முயற்சி தான் பண்ணுவாங்க. தோல்வியை அக்செப்ட் பண்ற மனப்பான்மையும் பார்வதி கிடையாதுன்றதுல மாற்றுக்கிறதுல. இதுல அக்கு வேறா ஆணி வேறா பார்வதியோட கேமை கிளின்னு கிழித்து விட்டதுக்கு அப்புறம் அக்கா என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல வீக்கெண்ட்ல போயிட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம் இல்லையா, போவோம் ஒரு மூலையில உட்காந்து அழுவோம், அதை பண்ணுவோன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாரு தான் எனக்கு தோணுது. இதுல எனக்கு என்ன புரியலன்னா, பார்வதி ஒரு 4-5 பேரை சொல்லதான் செய்யறாங்க. அதுக்கு பார்வதி சொல்றாங்கன்றதுக்காக எல்லாரும் போய் அழுதுட்டு இருக்க முடியுமா? இப்போ இது உங்களுக்கு எதிராக வந்திருக்குன்னா அதை நீ அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும். என்னங்க இது நியாயம்ன்றது தான் எனக்கு இருக்குது. ஓகே, இதுல வீக்கெண்ட்ல மட்டும் பார்வதி எத்தனை வாட்டி அழுதிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பே நடத்தலாம் போல இருக்கு. போற போக்க பார்த்தா சாண்ட்ராவை மிஞ்சிருவீங்க போல இருக்கே பாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.